அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் வார் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் இணைந்து நடித்து 14/8/2025 அன்று வெளியான படம் வார் 2. இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். இது ஒரு ஸ்பை யூனிவர்சலின் 6வது பாகம். 2019 வெளிவந்த வார் படத்தின் பேரலாக இந்த படம் எடுத்திருக்காங்க. ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர், கியாரா அத்வானி, அசுதோஷ் ராணா, அனில் கபூர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான். வார் படம் பார்த்தா தான் இந்த படம் புரியும்னுலாம் கிடையாது. வார் படம் பார்க்கலனாலும் இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல் மூவி தான். ஸ்பை ஏஜெண்டான ஹிருத்திக் ரோஷன் தன்னோட உயர் அதிகாரியை, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரியை கொலை செய்து இந்தியாவுக்கு எதிரியாகவும் உளவு அமைப்புகளுக்கு தலைவலியாகவும் மாறி போகிறாரு ஹிருத்திக் ரோஷன். இவரை சமாளிக்க ஜூனியர் என்டிஆர் உளவு அமைப்பு களத்தில் இறக்க 2 பேருக்குமான மோதல். அவர் ஹிருத்திக் ரோஷன் எதனால் இந்திய உளவு அமைப்போட நம்பிக்கை இழந்தார், எதுக்காக உயர் அதிகாரியை கொலை பண்ணார், அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இவ்வளவு தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தில் பைக் சேசிங், கார் சேசிங், ட்ரெயின் சேசிங், எத்தனை வாகனம் இருக்கோ எல்லாத்துலேயும் வச்சு சண்டை காட்சிகளை எடுத்திருக்காங்க. ஃப்ளைட்டு மேலே நின்றுக்கிட்டு சண்டை போடுற ஆக்ஷன் காட்சிகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆக்ஷன் பொறி பறக்கிற சண்டை காட்சிகளோட படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். 2019 ரிலீஸ் ஆன வார் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இல்லையேன்னு சண்டை காட்சிகளால் படத்தை ஃபுல்லப் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது படம். ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கதையோடு நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிறாரு டைரக்டர் அயன் முகர்ஜி. இவர் அயன் முகர்ஜி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் இந்தியா முழுவதும் படம் வெற்றி பெறும்னு நினச்சாரோ என்னமோ ஜூனியர் என்டிஆரை நடிக்க வச்சிருக்காரு. அப்போ தான் ஈக்குவல் ஆகும்னு ஒரு ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ் படமாக உருவாகியுள்ள இந்த படம் கூலி படத்துக்கு சரியான போட்டியாக பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் நடக்கும் ஆக்ஷன் காட்சியுடன் படம் தொடங்குகிறது. அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் ஜூனியர் என்டிஆர் வராரு. ரசிகர்களுக்கு மாஸ் விருந்தளிக்கும் வகையில் என்டிஆரின் என்ட்ரி காட்சி அமைஞ்சிருக்கு. ஹிருத்திக் ரோஷன் என்டிஆரும் போட்டு நடித்த காட்சிகள் இல்லை, சண்டை போட்டு சண்டை போட்ட காட்சிகள் ஏராளம் தாராளம். வார் 2 ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சினிமாவில் இருக்கிற அத்தனை துறைகளும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான படம். அதிகமாக கிராஃபிக்ஸ் காட்சிகளை அதிகமாக படமாக்கியிருக்காங்க. 400 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன செய்யாரா படம் 45 கோடி செலவு செய்து 500 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு செய்யாரா. வார் 2 பட்ஜெட்டே 400 கோடி. இது 500 கோடி கலெக்ஷன் ஆகுமான்னு பெரிய விஷயந்தான். இருந்தாலும் கூலி படம் ரிலீஸுக்கு முன்பு இருந்த ஹைப்பு இப்போ இல்லை. அதனால் வார் 2 கிராஃப்ட் ஏறிட்டு இருக்கு. முதல் நாள் வசூல் 52 கோடி, கூலி படம் 65 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2ஆம் நாள் வார் 2 வசூலில் எகிரிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. வார் திரைப்படம் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால் கூலி படத்துக்கு கடுமையான போட்டியை உருவாக்கியிருக்கு வார் 2. கூலியை மிஞ்சினாலும் ஆச்சரியப்பட எதுவுமில்லை என்கிறார்கள் திரைத்துறையினர். வார் 2 இயக்குனர் அயன் முகர்ஜி, திரைக்கதை எழுதியவர் ஸ்ரீதர் ராகவன், உரையாடல் அப்பாஸ் டைர்வாலா, ஸ்டோரி கதை ஆதித்யா சோப்ரா, ஒளிப்பதிவு பெஞ்சமின் ஜாஸ்பர், மியூசிக் பாடல்கள் பிரீத்தம் சஜ், சஞ்சித் பல்காரா மற்றும் அங்கித் பல்காரா. ஒரு ஸ்பை ஆக்ஷன் சேசிங் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.